டிம்பிள் ஹயாத்தி ஆந்திராவைச் சேர்ந்த இவர் 2017ஆம் ஆண்டு டோலிவுட்டில் வெளியான கல்ஃப் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இந்த படத்தில் நடிக்கும் போது அவருக்கு வயது 16. இதையடுத்து 2 ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இருந்த அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏஎல் விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா நடிப்பில் வெளியான தேவி 2 படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்தார். எந்தவித கதாபாத்திரமாக இருந்தாலும் துணிச்சலாக நடித்து வந்த டிம்பிள் ஹயாத்தி கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான கட்டல கொண்டா கணேஷ் என்கிற தெலுங்கு படத்தில் ஐட்டம் சாங்கிற்கு நடனமாடி ரசிகர்களை கிரங்கடித்தார். பின்னர் தனுஷ் நடிப்பில் வெளியான அட்ரங்கிரே என்ற படம் மூலம் பாலிவுட்டிலும் அறிமுகமான டிம்பிள் ஹயாத்தி பான் இந்தியா நடிகையாக உருவெடுத்தார். பாலிவுட்டில் இருந்து தமிழுக்கு வந்த டிம்பிள் அண்மையில் விஷால் நடிப்பில் வெளியான வீரமே வாகை சூடும் படத்தில் ஹீரோயினாக நடித்து அசத்தினார். வெள்ளித்திரையில் தனது ரசிகர்களை குஷிப்படுத்தும் டிம்பிள் இன்ஸ்டாகிராமிலும் அதை செய்ய தவறியது இல்லை. 1 மில்லியன் ஃபாலோயர்ஸும் டிம்பிள் பதிவிடும் அவரின் கிளாமர் போட்டோவுக்கும் வீடியோவுக்கும் இன்ஸ்டாவில் விழி வைத்து காத்து கிடக்கின்றனர். திரையில் கவர்ச்சி குயினாக தோன்றும் டிம்பிள் நிஜ வாழ்க்கையில் ஒரு சர்ச்சை குயின் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தனது தோளில் சுமந்து வலம் வந்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு IPS அதிகாரியின் காரை இடித்து தள்ளி டிம்பிள் வம்பிழுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போக்குவரத்து காவல் ஆணையர் ராகுல் ஹெக்டே என்பவர் ஹைதராபாத்தில் உள்ள ஜேர்னலிஸ்ட் காலனியின் ஹூடா என்க்ளேவில் வசித்து வந்திருக்கிறார். அதே அடுக்குமாடி குடியிருப்பில் நடிகை டிம்பிள் ஹயாத்தியும் அவரது கணவர் டேவிட்டோடு வசித்து வந்திருக்கிறார். கார் நிறுத்துவது தொடர்பாக போக்குவரத்து காவல் ஆணையரின் ஓட்டுநர் சேத்தன் குமாருக்கும் நடிகைக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த டிம்பிள் ஹயாத்தியும் டேவிட்டும் சேர்ந்து காவல் ஆணையரின் காரை எட்டி உதைத்து சேதப்படுத்தியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக காவல் ஆணையரின் வாகனத்தை தனது காரால் மோதி பழி தீர்த்ததாக சொல்லப்படுகிறது. CCTV காட்சிகள் மூலம் டிம்பிள் மீது ஜூப்ளி ஹில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடிகையிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளாக எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்த டிம்பிள் தற்போது அவரின் வீட்டின் பணிப்பெண் மூலம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். ஒடிஷாவைச் சேர்ந்த 22 வயதான பிரியங்கா பிபார் என்ற பெண் டிம்பிளின் வீட்டுக்கு ஏஜென்ட் மூலம் பணிப்பெண்ணாக 10 நாட்களுக்கு முன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சரிவர உணவு கொடுக்காமல் டிம்பிளும் அவரது கணவர் டேவிட்டும் பிரியங்காவை பட்டினி போட்டதாக சொல்லப்படுகிறது. ஆத்தோடு தரக்குறைவாக பேசியதாகவும் என் கால் தூசுக்கு சமம் நீ என அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று பிரியங்காவுக்கும் டிம்பிளுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பணிப்பெண்ணை தாக்கி அவரின் உடைகளை கிழித்ததாகவும் செல்போனை உடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களிடம் இருந்து உயிர் பிழைத்து வந்த பிரியங்கா தனக்கு நடந்த பயங்கரத்தை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஆத்தோடு டிம்பிளும் டேவிட்டும் தன்னை நிர்வாணமாக வீடியோ எடுக்க முயன்றதாகவும் தனது பெற்றோரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நடிகை டிம்பிள் ஹயாத்தி மற்றும் அவரது கணவர் டேவிட் மீதும் போலீசார் FIR பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த புகார் தொடர்பாக இதுவரை நடிகை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே பணிப்பெண் அளித்த புகாரின் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.